3.5 இன்ச்சில் இந்த இடத்துல ஆமாம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க 3.5 இன்ச்சு. நம்ம கப் ஷேப்புக்கு வந்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கணும். நம்ம வளைவுக்கு வரலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கணும். மார்க் பண்ணிக்கலாம் 3.5. சரிதா? கீழே 7 பரவாயில்ல, ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ஓகே. 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வளைவு போட்டிருக்கோம்லப்பா, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஒரு டிஃப்ரெண்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து கொண்டு போனோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டோம் அப்படின்னா கூட இதை வந்து கிராஸாக போட்டு கூட கட் பண்ணலாம். இவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து டாட்காக, இது நம்ம தைக்கக்குள்ளே கூட பார்த்துக்கலாம். ஒன்று பிரச்சனை. இங்கேருந்து 2 இன்ச்சு ஹைட்டில் 3 இன்ச்சு. இது டாட், ஒரே டாட் தான் வரும் இதில். ஓகேவா? இப்போ கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் வழக்கமாக நம்ம எப்படி பட்டி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இந்த பீஸை எடுத்துகிட்டு அடுத்தது கழுத்தையும் கட் பண்ணிடலாம். ஒரு துணி, அதாவது முன் துணியை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். 4 சேர்த்து மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வளைவை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம்.